ஸ்வீட் வீட் டம்ப்ளிங்ஸ் செய்யலாமா? அதாங்க இனிப்பு கோதுமை பணியாரம். வாங்க பார்க்கலாம். ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குயிக்காக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 பழுத்த வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி செவ்வாழைப்பழம் எடுத்துருக்குறேங்க. 2 துண்டு ஏலக்காய் பீஸ், 2 கரண்டி கரும்பு சர்க்கரை. இதில் வந்து கரும்பு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வந்து வெள்ளைப்பாகும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து ரொம்ப பயங்கர டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ இதெல்லாம் அரைக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு 1 டம்ளர் பால் ஊற்றிக்கிறோம். பால் ஊற்றினா உங்களுக்கு நல்ல ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துருக்கிறத வந்து இதில் ஊற்றி, கோதுமை வந்து நான் ஆல்ரெடி வந்து சலிச்சு வச்சுருக்குறேங்க. 4 கரண்டி கோதுமை மாவு போட்டுக்கிறேங்க. கோதுமை மாவு போட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. கோதுமை மாவு போட்டு உங்களுக்கு கட்டி இல்லாமல் கரைக்கிறதுக்கு வந்து சும்மா விஸ்க் வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாங்க. இதில் வந்து ஒரு சிட்டிகை நான் உப்பு போட்டிருக்குறேங்க. அந்த சுகரை வந்து இதை என்ஹான்ஸ் பண்ணி காட்டணுங்கிறக்காக நான் வந்து லைட்டாக உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இதை வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னா விஸ்க்கு யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மிக்ஸி ஜார்லேயே வந்துட்டு பால் ஆட் பண்ணாமல் கோதுமை மாவை ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஊற்றி நல்லா பல்ஸ் மோடில் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கட்டி இல்லாமல் நல்லா வந்துடுங்க. மறுபடியும் நீங்கள் எடுத்து அது ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுட்டு ஒரு 2-3 தடவை ஸ்பேச்சுலா வச்சு கலக்குனிங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டர் வந்து கரெக்டாக ரெடி ஆயிருங்க. இப்போ நம்ம பணியாரக்கல் வந்து நல்லா சூடாயிருச்சுங்க. இதில் வந்து நம்ம கீ ஆட் பண்ணிக்கிறோங்க. கீ ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து பயங்கர ஸ்மெல் கொடுக்குங்க. பேட்ரு வந்து இப்படி தாங்க இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம பணியாரக்கல்லில் வந்து மாவு ஊற்றி எடுத்துடலாங்க. கீ நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ வந்து அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம எல்லா இதுலேயும் வந்துட்டு பேட்டர் ஊற்றி மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சதுக்கப்புறமா 2 to 3 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. வேக வச்சுட்டு ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு வாழைப்பழ அரோமேட்டிக் ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு வந்து வரும். மறுபடியும் வந்து மேலே வந்து நம்ம கீ போட்டுட்டு இதை திருப்பி விட்டு மறுபடியும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வந்து வைக்கக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேமில் வேகும்போது தான் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். மேலே கீ போட்டதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ஒரு இனிப்பு பணியாரம் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிருங்க. பாருங்கள், இப்போ நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது வந்து நல்ல ஈவினிங் வந்து குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.